நான் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த மகாராஷ்டிரா மேதகு ஆளுநர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாண்பு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு பேசி முடிக்க சொல்லுவேன். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி ஒரு சாதாரண விஷயம். தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிற காரணத்தினால நம்ம கட்சி பேதமின்றி தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த மகாராஷ்டிரா மேதகு ஆளுநர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாண்பு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு பேசி முடிக்க சொல்லுவேன். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி ஒரு சாதாரண விஷயம். தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிற காரணத்தினால நம்ம கட்சி பேதமின்றி தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.